தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும். ஆட்சி மாற்றம் இங்கே நடைபெற வேண்டும். இந்த ஆட்சி செய்கின்ற திமுக, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஆட்சியை அகற்ற வேண்டும். இவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். 4.5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால், வரப்போது கிடையாது, அப்படி வந்தால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். நான் ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பேசுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்த்து வருகின்றேன், மக்களை சந்தித்து வருகின்றேன், மக்களுடைய மனதை நான் புரிந்திருக்கின்றேன். குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள், பயந்து கொண்டிருக்கின்றார்கள். 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில சாதாரணமா முறையில பகல்ல ஒரு பெண் வீட்டுக்கு வெளியில போக முடியல. பகல்ல, ராத்திரில விட்டுடுங்க. அப்படி போனா கேலியும் கிண்டலுமா கைய பிடிச்சு இழுத்து அப்படி மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் திமுக ஆட்சி. மது மட்டும் கிடையாது, போதை பொருட்கள். போதை பொருட்கள்னா ஏதோ சும்மா கஞ்சாலாம் கிடையாது, அதை விட மோசமான பொருட்கள். கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பெட்டமின் போன்ற மோசமான போதை பொருட்கள். இதெல்லாம் அமெரிக்காவில் தான் விற்பானுங்க. ஆனால் அமெரிக்காவை விட மோசமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இதெல்லாம் பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கை 6 மாதத்துல முடிச்சிடும். குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு தெரியும், வீட்டில் யாராவது குடிச்சிட்டு வந்தா நாத்தடிக்கும். ஆனா இந்த போதை ஊசி, போதை பவுடர், இந்த போதை மாத்திரை, இந்த போதை எண்ணெய், போதை சாக்லேட், போதை ஸ்டாம்ப், இதெல்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடும். அவன் மாட்டம் வருவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், போவான், தூங்குவான், வெளியில போவான். அப்படி 1 ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவனை மீட்டெடுக்க முடியாது, அவங்க வாழ்க்கை நாசமாகிடும். இதற்கு காரணம் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் தான் காரணம். இப்படி ஒரு கலாச்சாரம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாட்டில் போதையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இவ்வளோ மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் கிடையாது. முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவர் ஏதோ வருவாரு, தினம் 2 மணி நேரம் அவர் காலையில வந்து நிகழ்ச்சிக்கு கால் ஷீட் கொடுப்பார். இந்த சினிமாக்காரங்க வருவாங்க பாரு, ஆக்டிங் கால் ஷீட் கொடுப்பாங்க பாரு, சினிமா நடக்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாங்க பாரு. அதே தான் நம்ம முதலமைச்சர் வருவாரு, ஆக்ஷன் கேமரா டேக், அப்புறம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கட் கேமரான்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போயிடுவார். இடையில எழுதி கொடுப்பாங்க, அதை ஏதோ படிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு என்னன்னு தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியாது. இதுதான் நடக்குது. நாடகம், தினம் நாடகம் நடக்குது, தினம் நாடகம் நடக்குது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.